ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோசுகி சேனல். இன்றைக்கி இந்த விலாகில் மரவள்ளிக்கிழங்கு ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நேற்று சந்தைக்கு போயிட்டு அதுதான் இன்றைக்கி சிப்ஸ் போட்டிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் இதை கொடுத்துக்கலாம். நம்மளே வீட்டிலேயே செஞ்சோங்கிற திருப்தியாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு 2 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். கிலோ 30 ரூபாய்ன்னு சொல்லிட்டு சந்தையில் 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சுத்தமாக சீவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த தோலெல்லாம் சுத்தமாக சீவி எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை சிப்ஸு சீவுறதில் வச்சு சீவி எடுத்துக்கலாம். நல்லா லேசாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு சீவி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக சீவி வச்சுருக்கேன். ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் சீவிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறங்காட்டி இந்த அளவுக்கு வந்துச்சு. மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக தான் கிடச்சிது. கிழங்கு எந்த சைஸ்க்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் கிடச்சிது. இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து போட்டுக்கலாம். நம்ம சீவி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். இது மரவள்ளிக்கிழங்கு எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் தள்ளி நின்று தான் போடணும். ஏன்னா அந்த ஈரத்துக்கு எண்ணெய் வெடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது, முகத்துலலாம் தெரிச்சிரும். அதனால் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும். கையில் கூட பட்டுரும். கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு போட்டோடனே டக்குன்னு பார்த்தா கையில் தெரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் போட்ட உடனே தள்ளி தள்ளி நின்றுட்டேன். இல்லைன்னா டக்குன்னு வெடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. பாருங்கள், அப்படியே திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. எனக்கு இது சீவி செய்யறதுக்கு 1.25 மணி நேரம் பக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் தேவைக்கேற்ப நம்ம ரெண்டையும் கலந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் காரம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், நம்மளே செஞ்சோங்கிற திருப்தியும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் செஞ்சு கொடுக்குறது எவ்வளோ பெட்ரு. இது அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக கொடுத்துக்கலாம். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் கடையில் வாங்க வேண்டியதில்லை. கொஞ்சம் சிரமம் பார்க்காம செஞ்சோன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் வேலை. ஒரு வாரத்துக்கே பிரச்சனை இருக்காது. ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்